Good morning students. I am MRK. Today class 10th Max பார்த்துக்கிட்டு இருக்கோம். Chapter 8 Statistics and Probability. அதில் probability பார்த்துக்கிட்டு இருக்கோம். Exercise 8.3 5 marks only பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன சொல்லியிருக்கு 7th question. 2 unbiased dice are rolled அப்படின்னு சொல்லியிருக்கு. once அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது 2 பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? 2 பகடை 2ன்னு இருக்குது. என்ன டைஸ் ரோல்டு ஒன்ஸுன்றது. அப்போ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதையில் 2 டையை ரோல்டு பண்ணோம்னா 2 டைஸ் ரோல்டு பண்ணோம்னா என்னென்ன விழுகும் அப்படின்ற எழுதணும். 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6. அதே மாதிரி செகண்டுக்கு எழுதுனா 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6. அதே மாதிரி 3,1 3,2 3,3 3,4 3,5 3,6 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6. Next one 5,1 5,2 5,3 5,4 5,5 5,6. Last one 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6. ஓகே. அப்போ ஒரு ரோக்கு வந்து 1 2 3 4 5 6 இருக்குது ஒரு ரோக்கு. மொத்தம் 6 ரோ இருக்குது. அப்போ n of s is equal to சாம்பிள் ஸ்பேஸோட எண்ணிக்கை n of s equal to 36 அப்படின்னு எழுதிடணும். இது எப்பயுமே கொஸ்டினை பார்த்து என்ன ஈவெண்ட்டு அப்படின்னு நிகழ்ச்சின்னு சொல்லி பார்த்துடணும். ஓகே ரைட். இது வந்து டைஸை வந்து ரோல்டு பண்ணியிருக்கு 2 டைஸை. ஓகே ரைட்டு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏ டபுளட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ரெட்டிப்பு நம்பர் போத் நம்பர் ஆர் ஈக்குவல் அப்படின்ற அர்த்தம். 2 நம்பர் ஈக்குவல் அப்படின்னா என்ன எழுதலாம்? ஏன்னு செட் எடுத்துக்கிறோம். அந்த செட்டுக்கு பேர் கொடுத்துருக்கேன் ஏன்னு. கொடுத்தோம்னா 1 1 இது 2 ஒரே நம்பர் 1 1 அப்படின்றது. அதே மாதிரி 2 2 அதே மாதிரி என்ன இருக்கும் 3 3 அடுத்து என்ன இருக்கும் 4 4 இதுதான் டபுளட் 5 5 6 6. இந்த கார்னர் ஃபுல்லாக அப்படியே இருக்குது பாரு இந்த டயகனல் ஃபுல்லாக. ரைட். அப்போ n ஆஃப் ஏ எவ்வளோ வரும்னு பாரு 6 வரும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பி ஆஃப் ஏ ஃபார்முலா வந்து n ஆஃப் ஏ பை n ஆஃப் எஸ் n ஆஃப் ஏ பை n ஆஃப் எஸ் 6 பை 36 அடித்தோம்னா 1 6 ஆர் 6 6 6 ஆர் 36 1 by 6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் குட். செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கும் பார் த ப்ராடக்ட் அஸ் எ ப்ரைம் நம்பர் அப்படின்னு இருக்குது. இப்போ 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் 1 வரும். அப்போ 1 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. இது 1 2 is 2 அப்படின்றது பீன் செட்டை எடுத்துக்கிடுவோம். இந்த செட்டுக்கு பேர் பீன் கொடுத்துக்குறோம் அடுத்தடுத்ததுனால. அப்போ 1ஐயும் 2ஐயும் எடுத்துக்கலாம். 1,2 மல்டிப்ளை பண்ணால் 2 தானே வரும். அடுத்து 1ஐயும் 3ஐயும் எடுத்துக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் 3 வரும். 3 ப்ரைம் நம்பர் தானே. 4 எடுக்க முடியாது. 5 எடுக்கலாம். 1ஐயும் 5ஐயும் எடுக்கலாம். அடுத்து 1 6 வராது. அதே மாதிரி 2 1s are 2 அப்படின்னு எடுக்கலாம். அடுத்து 2 2s are 4 எடுக்க முடியாது. 2 3s are 6 எடுக்க முடியாது. 2 4s are 8 எடுக்க முடியாது. 2 5s are 10 2 அது வரையே வராது. அடுத்து 3 1s are 3 எடுக்கலாம். 3 1s are 3 அப்படின்னு எடுக்கலாம். அடுத்து 3 2s are 6 3 3s are 6 9 3 4s are 12 3 5s are 15 அதெல்லாம் வராது. 16 18 வராது. 4 1s are 4 4 2s are 8 12 16 20 24 1 5 is 5 5 வரும். 1 5 is 5 5 1s are 5 இல்லைனா 5 1s are 5. அடுத்து என்ன இருக்குது 10 15 20 25 இது என்ன இருக்குது 30 1 6 6 12 6 18 அடுத்து என்ன இருக்குன்னா தம்பி 6 வராது 5 30 வராது. இது வராது. அவ்வளோதான். செட் க்ளோஸ்டு.
அப்போ n ஆஃப் பி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் எத்தனை இருக்குது பி செட்டில் 3 3 6. அப்போ பி ஆஃப் பின்னு எழுதுனோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு எழுதுனோம்னா n ஆஃப் பி பை n ஆஃப் எஸ். n ஆஃப் பி வந்து 6, n ஆஃப் எஸ் வந்து இந்த இடத்துல உள்ள எல்லாத்துக்கும் இதுதான் எல்லாத்துக்கும் டோட்டலாகவே இந்த இடத்துல உள்ளது எல்லாமே ரைட். அப்போ 36 அடிச்சிட்டோம்னா 1 6 ஆர் 6 6 6 ஆர் 36 1/6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் குட். இப்போ செகண்ட் ரோமன் லெட்டர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து தேர்ட் ரோமன் லெட்டரில் என்ன சொல்லியிருக்கோம் ஈவெண்ட்டை சீன் எடுத்துக்கிடுவோம். ஈவெண்ட்டை சீன் எடுத்து நிகழ்ச்சியை ரைட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாரு. சொன்னதை சம்னா கூட்டல் அடிஷன், இது ப்ராடக்ட் அப்படின்றனால பெருக்கல் பண்ணேன். சம் இஸ் ப்ரைம் நம்பர்னா 1 1 ஆட் பண்ணால் என்ன வந்துடும் 2 வரும். அப்போ 2ன்றது ப்ரைம் நம்பர் தான். அப்போ 1,1 எடுக்கலாம். அடுத்து 1,2 எடுத்தால் 3 வரும் ஆட் பண்ணால். 1,3 4 1,4 எடுக்கலாம். 1,4னா என்ன வந்துடும் 5 வந்துடும்ல ஆட் பண்ணால். அப்போ ப்ரைம் நம்பர் தான். இது 6 வரும், இது 7 வந்துடும்ல எடுக்கலாம்ல 1,6 எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்கும் 2,1னா 3 வந்துடும் எடுத்துடலாம். 2,1 அப்படின்னா என்ன எடுத்துடலாம் 3 எடுத்துடலாம். அடுத்து 2,2 வர 2,3 எடுக்கலாம்ல 2 ஆட் பண்ண என்ன வந்துடும் 5 வந்துடும். ஓகே குட். அடுத்து 2,4 எடுக்க முடியாது 2,5 எடுக்கலாம்ல 7க்கு ரைட்டு. அடுத்து என்ன வந்துடும் 3,1 வர 3,2 வரும். 3,2னா என்ன வந்துடும் 5 வந்துடும் ஆட் பண்ணால். 3 3 6 வந்துடும் ஆட் பண்ணோம்னா 7 வரும். அடுத்து 3,4 எடுக்கலாம் 3,4 எடுக்கலாம். 3,5 வந்து 8 வந்துடும். 3,9 வந்து 6 வந்து 9 வந்துடும். 4 வந்துடும். அடுத்து 6 வந்துடும் 7 வந்துடும். 4,3 எடுக்கலாம் 4,3 எடுக்கலாம். அடுத்து 4,5 எடுக்க முடியாது 4,4 எடுக்க முடியாது 4,6 எடுக்க முடியாது 5,1 எடுக்க முடியாது 5,2 எடுக்கலாம்டா தம்பி 5,2 எடுக்கலாம். குட். அடுத்து என்ன எடுக்கலாம் 5,5 எடுக்கலாம். 5 5 6 5 + 6 11 எடுக்கலாம். 5 + 6 11 எடுக்கலாம் ப்ரைம் நம்பர். அடுத்து 6 + 1 7 6,1 ப்ரைம் நம்பர். சம் இஸ் 7 வருது ரைட்டு. 8 வரும் 9 வரும். அடுத்து 10 வரும் 11 வரும். 6,5 எடுக்கலாம் 6,5 எடுக்கலாம். அவ்வளோதான் ஃபினிஷ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ரைட். இப்போ மேலே 2 எத்தனை வருது அப்போ நான் கவுண்டிங் பண்ணி பாரு. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 வருது. அப்போ n ஆஃப் சி அப்படின்றது வந்து 14 வருதுடா தம்பி. n ஆஃப் சி வந்து என்ன வருது 14 வருது. n ஆஃப் சி அப்படின்றது 14 வருது. பார்த்து நிதானமாக n ஆஃப் சி வந்து 14 ரைட். அப்போ பி ஆஃப் சி வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சி வந்து n ஆஃப் சி பை n ஆஃப் எஸ். ஓகே 14/36 7 2s are 14 என்ன வரும் 18 2s are 36. அப்போ 7/18. ஓகே குட். பார்த்துக்க பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. 7 ஓகே 7. அடுத்து வந்து 4th ரோமன் லெட்டரில் என்ன வரும் பார்ப்போமா. 4th ரோமன் லெட்டரில் சம் இஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. சம் இஸ் 1 அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து டீன்னு வேணால் எடுத்துக்கிறோம். ரெண்டே கூட்டினோம்னா 1 வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எதுவுமே வராது. அப்போ எம்டி செட். அப்போ n ஆஃப் டி என்ன ஆயிரும் 0ன்னு வந்துடும். சரிங்களா. அப்போ பி ஆஃப் டின்றது n ஆஃப் டி பை என்ன வந்துடும் n ஆஃப் எஸ் அப்படின்னு வந்துடும். n ஆஃப் டி பை n ஆஃப் எஸ் அப்படின்னு வந்துடும். அப்போ அதுக்கு என்ன வந்துடும் டோட்டலாக ஆன்சரு 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. 5 மார்க் சம்மு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today class 10th Maths chapter 8 is Statistics and Probability exercise 8.3. Okay students, நம்ம probability பார்த்துட்டு இருக்கோம். ஓகே 8th sum only 5 marks sum important sum மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே 3 fair coins are tossed together கொடுத்துருக்கு. அப்போ எஸ்ன்னு எழுதி சாம்பிள் ஸ்பேஸ் எழுதையில் 3 காயின்ஸ்குள்ளே எழுதணும். ஃபஸ்ட்டு 2 காயின்ஸ்குள்ளே எழுதுறா தம்பி. பயப்படாமல் எழுத சொல்கிற மாடல் மாதிரி எழுதிக்க. டபுள் ஹெச்சு என்ன பொறுமையாக எழுது. டபுள் ஹெச்சு ரொம்ப சிறுசாக எழுதுறதுனால அது மாதிரியா இருக்குது. பார்த்துக்க. டபுள் ஹெச் அடுத்து தள்ளி ஹச்டி டிஹெச் டிடி அப்படின்னு எழுதிட்டு
அகைன் மறுபடியும் கீழே இதே மாதிரி எழுதிக்கோ, ஹச்ஹெச் ஹச்டி, அகைன் எழுதிக்க டிஹெச் டிடி. மேல் ரோவில் ஹச் சேர்த்துரு, ஹச் இதில் ஹச் சேர்த்துரு. ஓகேயா, டி இதுலேயும் ஹச் சேர்த்துரு, இதுலேயும் ஹச் சேர்த்துரு, இதில் டி சேர்த்துரு. கீழே உள்ள ரோவில் டி சேர்த்துரு. இது ஒரு கான்செப்ட் மாதிரி சும்மா நம்ம மெமரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஒரு ஐடியா பண்ணி சொல்கிறது. ஓகே, இதுதான் 3 காயின்ஸ் டாஸ்டு. அப்போ என்ஆஃப்எஸ்ன்னு எழுதுனோம்னா மேலே ஒரு ஃபஸ்ட் ரோவில் வந்து 4 இருக்குது, செகண்ட் ரோவில் இருக்குது 8 வரும். ஓகே, என்ஆஃப்எஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு வருவோம். 1வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்குடா தம்பி, அட்லீஸ்டா இல்லை ஆல் ஹெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆல் ஹெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. எல்லாமே தலை அப்படின்னு கொடுத்துருக்கு. எல்லாமே தலை, ஒரே ஒரு இதுதானே இருக்கும் பாரு. அப்போ ஏ ஈக்குவல்னு எடுத்தோம்னா ஹச் ஹச் ஹச். அப்போ என் ஆஃப் ஏ என்ன வரும் அப்படின்னா 1. இது 3 ஒரே செட்டு தான், ஒன் டைம் த்ரோ பண்ணுறது. அப்போ பி ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். சரிங்களா, ரைட். அப்போ என் ஆஃப் ஏ வந்து 1/8. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் லெட்டர், அட்லீஸ்ட் 1 டெய்ல். அட்லீஸ்ட் 1 கீழே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் 1. அப்போ 1 1க்கு மேலே 1 2 3, இது அட்லீஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அட்லீஸ்ட் யோசிக்கணும், 1 1க்கு மேலே. அப்போ ஒரு டெய்ல் உள்ளதை எழுதிக்கிட்டு இதில் எழுதுகிறேன். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம்னா ஆப்போசிட்டில் யோசிக்கணும். 1 டெய்ல், 1ம் 1க்கு மேலேயும். சரிங்களா, பிசி ஈக்குவல் ஈவெண்ட்டை மாற்றிக்கிறேன். ஒரு டெய்ல் உள்ளதை எழுதுகிறேன். முதல்ல ஹச்டிஹெச் ஒரு டெய்ல், அடுத்து டிஹெச்ஹெச் இதுவும் ஒரு டெய்ல், அடுத்து 2 டெய்ல் உள்ளது டிடிஹெச், அடுத்து ஒரு டெய்ல் உள்ளது இருக்குது ஹச்ஹெச்டி, அடுத்து ஹச்டிடி 2 டெய்ல் உள்ளது, அடுத்து டிஹெச்டி 2 டெய்ல் உள்ளது, அடுத்து 3மே டெய்ல் எழுதிட்டேன். 1 2 3 எழுதியாச்சு. இந்த இது எழுதியாச்சு. இதுதான் டெய்லுக்கு உள்ளது. சரிங்களா, ஸோ அட்லீஸ்ட்டு 1 டெய்ல் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். 1 1க்கு மேலே. இப்போ என் ஆஃப் பி என்ன வருதுன்னு பாரு. 1 2 3 4 5 6 7 7. அப்போ பி ஆஃப் பி என்ன வரும், என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் ப்ராபபிலிட்டி 7/8. குட், அவ்வளோதான். அடுத்து தேர்ட் ரோமன் லெட்டர் என்ன கேட்டிருக்கு, அட்மோஸ்ட் 1 ஹெட். அட்மோஸ்ட் அதிகபட்சம் 1 ஹெட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அட்மோஸ்ட் 1 ஹெட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அட்மோஸ்ட்னா மேலே 1 ஹெட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ கீழே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 வரும் 1 வரும். 0 வரும் 1 வரும். அட்மோஸ்ட் 1 ஹெட்னா அப்போ 0 வரும்னு சொல்லிட்டோம்னா இது எத்தனை ரோமன் லெட்டருக்கு உள்ளது, செகண்டுக்கு உள்ளது. ஓகேயா, இது எதுக்கு உள்ளது, தேர்டுக்கு உள்ளது. அட்மோஸ்ட்னா அதிகபட்சம், இங்கே எழுதியிருக்கேன் அட்மோஸ்ட் அப்படின்ட்டு. அதிகபட்சம் 1. அப்போ அதுக்கு கீழே என்ன வரும், 0வும் 1ம், அவ்வளோதான். அப்போ 0ன்றது ஹெட்டு இல்லாதது. ஹெட்டு இல்லாததுன்னா எல்லாம் வந்துடும், எல்லாமே டெய்ல் அப்படின்னு அர்த்தம். எல்லாமே என்ன விழுந்துடும், டெய்ல் விழுந்துடும். இதுதான் 0 அப்படின்னு அர்த்தம். அடுத்து 1 ஹெட் என்னென்ன இருக்குன்னு பாரு. 1 ஹெட் என்ன இருக்குது, டிடிஹெச் அதில் இருக்கு பாரு, ஃபஸ்ட் ரோவில் அதை எழுதிக்கலாம். செகண்ட் ரோவில் இருக்கான்னு பாரு, ஹச்டிடி அதை எழுதிக்கலாம். ஹச்டிடி இதை எழுதிக்கலாம். சரிங்களா, அடுத்து டிஹெச்டின்னு ஒன்று இருக்குது பாரு, அதையும் எழுதிக்கலாம். 1 ஹெட்டு தான் அதுவும் எழுதிக்கலாம். ஓகே, குட், அவ்வளோதான். இப்போ எத்தனை இருக்குது, 4 இருக்குது. சி, என் ஆஃப் சி வந்து 4. அப்போ அடுத்து பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். அப்போ 4/8 அடிச்சிட்டோன்னா என்ன வந்துடும்டா தம்பி, 1/2. குட், அவ்வளோதான். அடுத்து பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கேன். அடுத்து 4th ரோமன் லெட்டர் என்ன சொல்லியிருக்கு, கவனித்து பார்த்துக்கோ. அட்மோஸ்ட் 2 டைல்ஸ். அட்மோஸ்ட் 2 டைல்ஸ். 2 டைல்ஸ். அதிகபட்சம் 2 பூக்கள். அட்மோஸ்ட், அட்லீஸ்ட் இல்லை, அட்மோஸ்ட். சரியா சொல்கிறது, இது 4th ஒன்றுக்கு. அட்மோஸ்ட் 2னா அது கீழே என்ன வந்துடும் பாரு, 1 வரும் 0 வரும். அப்போ நல்லா கவனித்து பாரு. டின்னு எழுதுகிறேன்.
ஜீரோ ஹெட்டு ஜீரோ டெய், அதாவது அட்மோஸ்ட் 2 டெய்ல்ஸ்னால் அதிகபட்சம் 2 டெய்லு, அடுத்து 1 டெய்லு, அடுத்து ஜீரோ டெய்ல். ஜீரோ டெய்ல்னால் எல்லாமே என்னடா தம்பி விழுவும், ஹச்சுன்னு விழுவும்டா, அதான்டா ஜீரோ டெய்ல். அதுதான் அப்படி டிஃபைன் பண்ணுறது. எல்லாமே ஹெட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து 1 டெய்லுக்கு உள்ளதை எழுதுவோம், HTH. 1 டெய்லுக்கு உள்ளதை எழுதுவோம், HTH. அடுத்து என்ன எழுதலாம், 1 டெய்லுக்கு உள்ளது THH எழுதிட்டேன், அது 1 டெய்லுக்கு உள்ளதான். அடுத்து 2 டெய்ல் எழுதலாம்ல, இப்போ 2 டெய்ல் எழுதுகிறேன், TTH. இந்த 2 டெய்ல் வருதுல்ல, அதனால். அடுத்து என்ன எழுதலாம், 1 டெய்ல் எழுதலாம், 1 டெய்ல் எழுதலாம். அடுத்து 2 டெய்ல் எழுதலாம், 2 டெய்ல் எழுதலாம். அடுத்து 2 டெய்ல் எழுதலாம். பட் 3 டெய்ல் எழுதக்கூடாது, ஏன்னா அட்மோஸ்ட் அதிகபட்சம் 2 தானே, அதோட நின்றுடும். இப்போ 0 1 2 அதோட 0ன்றதுக்கு அர்த்தம் எல்லாமே டெய்ல் இல்லை அப்படின்னா ஹெட்டு விழுந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ n of d அப்படின்றது 7. P of d is equal to n of d by n of s, 7/8. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு, பார்த்து கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. 5 marks sums. ஓகே, தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today class 10th max chapter 8 statistics and probability exercise 8.3 5 mark questions important sum மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். 9th sum, a bag contains 5 red balls, 6 white balls, 7 green balls இருக்கு, 8 black balls இருக்கு. நான் எடுத்து எழுதையில் அப்படியே எடுத்துகிட்டு வரேன், ஏபிசி, அதாவது 6 ஒயிட்டு ஜின்னு எடுத்துகிட்டு வரலாம், இல்லைனா ஏபிசின்னு எடுத்து செய்யலாம். ஆனால் டினோட் பண்ணிடணும், முன்னாடி ஏன்றது இது, பின்றது இது அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணிடணும். இல்லை வேண்டாம், நம்ம இதிலே செய்வோம். ரைட், என்ன எடுக்க போகிறோம், மாதிரி எஸ் என்ன பஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ரெட் பால் 6, 5. நம்பர் ஆஃப் ஒயிட் பால் W 6. Number of green ball G 7. Number of black ball 8. Add பண்ணுறோம் 15, 20, 26. இதுதான் என்னது, என்ன ஆஃப் எஸ் டோட்டல். சரிங்களா, ரைட். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்கு, வெரி வெரி சிம்பிள் சம், ஒயிட் பால் அப்படி கொடுத்துருக்கு. ஒயிட் ஒயிட் பால் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா, ரைட். இதில் ஒயிட் பால் எத்தனை இருக்குது பாரு, இந்த இருக்குது. அப்போ n of W ஈக்குவல் டு என்னது 6. n of W ஈக்குவல் டு 6. அப்போ P of W ஈக்குவல் டு n of W by n of S. ஓகே, n of S. அப்போ என்ன வந்துடா தம்பி, 6/26 அடிச்சுக்கோ. 3 2s are 6, 1 2 is 2, 3 2s are 6 அடிச்சிட்டேன். 2 டேபிளில் வேறு அடிக்க முடியாது. ரைட், செகண்ட் ஒன் என்னாச்சுன்னு பாரு, பிளாக் ஆர் ரெட், பிளாக்கு அல்லது ரெட், பிளாக்காக இருக்கலாம் அல்லது ரெட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லல, கவனித்து இது பண்ணிக்க அப்படின்னா, இங்கே இந்த இடத்துல ஆர் அப்படின்றது வந்து நம்ம யூனியன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிடலாம். ஆர் அப்படின்றது இல்லை ப்ளஸ்ன்னு சொல்கிற மாதிரி சொல்லிடலாம். சொல்லையில் பிளாக் ஆர் ரெட் அப்படின்னு சொல்லல, பிளாக் நம்பர்ஸையும் ரெட் நம்பரையும் டோட்டல் பண்ணி அதை ஃபர்தராக ஒரு இதாக எடுத்துக்கோ. அதாவது செகண்ட் என்ன எடுத்துருக்கோம், செகண்ட் வந்து ஏ பிளாக்கு ஆர் ரெட் பால் அப்படின்னு எடுத்திருக்கேன், ரெட் பால் அப்படின்னு எடுத்திருக்கேன். சரியா, ரைட். இப்போ பிளாக் எத்தனை இருக்குது, 5 இருக்குது. ரெட் எத்தனை இருக்குது, சாரி 8 இருக்குது, 5 இருக்குது. அப்போ ரெண்டையும் டோட்டல் பண்ணோம்னா, சரிங்களா சொல்கிறது, 8 + 5 என்னது 13. அதுக்கு ஒரு நேம் கொடுப்போமா, n of R + n of ரெட் எழுதியாச்சு, n of B. 5 + 8 ஈக்குவல் டு எவ்வளோடா தம்பி 13. சரிங்களா, இப்போ மொத்தமாகவே எழுதிடலாம். இல்லை இதுக்கு நேம் பண்ணுறோம் அப்படின்னா n of கேபிட்டல் ஏன்னு பண்ணிடுவோமா, சரி பரவாயில்ல, n of கேபிட்டல் ஏ. அப்போ n of கேபிட்டல் ஏ அப்படின்றது எவ்வளோ வந்துச்சு 13. அப்போ P of கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி n of A by n of S அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி எழுதணும். 13 by என்ன வந்துடும் 26.
அடிச்சிட்டோம்னா 113 213 26 அவ்வளோதான். அடுத்து தேர்ட் ரோமன் லெட்டர். அடுத்து என்ன இருக்கும் பாரு, நாட் ஒயிட், ஒயிட் இல்லை அப்படின்னு அர்த்தம். நாட் ஒயிட்னா ஒயிட் இல்லை, அப்போ மற்ற பால்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணி போட்டுடலாம். அதை வேணால் சீன் எடுத்துக்கிடுவோம். நாட் ஒயிட் அப்படின்றத சீன் எடுத்துக்கிறோமா, சி இல்லை பீன் எடுத்துக்கிட்டாலும் சரி, பீன் எடுத்துக்கிறோம். பீனா பிளாக்னு வரும்ல, அப்போ சி எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த இது இல்லாமல் பார்த்துக்கோ, சி எடுத்துக்கிறோம். என் ஆஃப் சி என்ன வரும், அந்த ஒயிட்டை மட்டும் விட்டுட்டு பாரு, ஒயிட்டை மட்டும் விட்டுட்டுனா ஆரை விட்டுரு, அப்போ 20 வரும். சரிங்களா, 20. அப்போ பி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். அப்போ என்ன ஆகும்டா தம்பி, 20/26 10/13 அவ்வளோதான். அடுத்து ஃபோர்த்து ரோமன் லெட்டர். நெய்தர் ஒயிட்டு நார் பிளாக், அதாவது ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம். ஒயிட்டும் இல்லை பிளாக்கும் இல்லை. ஒயிட்டையும் எடுத்து விட்டுரு, பிளாக்கையும் எடுத்து விட்டுரு, ரெண்டுமே கிடையாதுன்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ என்ன இருக்கும் மிச்சம், 5 ரெட் இருக்கும், க்ரீன் இருக்கும், 12 வரும். அதை வேணால் இதை நான் எழுதிடுறேன். நெய்தர் ஒயிட்டு நார் பிளாக் அப்படின்னு எழுதிட்டு இதுக்கு வந்து டின்னு வேணால் எடுத்துக்கோ. என்ன ஆஃப் டி, 7 5 12, க்ரீனும் ரெட்டும் 12. இது க்ரீனும் ரெட்டும் சேர்ந்ததுடா, ஏன்னா என்ன வந்துடும், 12 வந்துடும். என்ன ஆஃப் ஜி, என்ன ஆஃப் ஆர், இந்த க்ரீனும் ரெட்டும். ஏன்னா ஒயிட்டும் கிடையாது பிளாக்கும் கிடையாது. பி ஆஃப் டி ஈக்குவல் டு என் ஆஃப் டி பை என் ஆஃப் எஸ், 12/26. அப்போ அடித்தோம்னா 6 2s are 12, 13, 6/13. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 5 mark sums வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செஞ்சுக்க. சிம்பிள் சம். இந்த இடத்துல எழுதுவாங்க சில பேர், லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எழுதலாம். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஒன்றுக்கு எழுதுவாங்க. ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் நானும் உனக்கு பெருசாக தெரிஞ்சதெல்லாம் எழுதலை. ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ பிளாக்கு பால் ஆர் ரெட் பால் அப்படின்னு எழுதலாம் இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துல சிக்கு எழுதல. லெட் சி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங், லெட் சி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் என்னது, நாட் எ ஒயிட் பால் அப்படின்னு எழுதிக்கலாம். இதெல்லாம் ப்ரெசன்டேஷன். இந்த சீனா என்னன்னு சொல்கிறதுக்காண்டி இந்த இடத்துல எழுதலாம், உன்னுடைய விருப்பம். இந்த இடத்துலையும் எழுதிக்கலாம். சரிங்களா, இது வந்து டாபிக் மாதிரி அண்டர்லைன் பண்ணி போட்டு நீட்டாக செய். ப்ரெசன்டேஷன் யுவர் சாய்ஸ், அன்றைக்கே சொல்லிட்டேன். ஓகே குட், பார்த்து. அதே மாதிரி டீன்றது லெட்டு டிபி இதை எழுதிக்க. சில பேர் எழுதுவாங்க லெட் டிபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் உள்ளதை எடுத்து எழுது. நெய்தர் ஒயிட்டு நார் பிளாக் அப்படின்னு எழுது. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் எம்ஆர்கே. டுடே 10th மேக்ஸ் கிளாஸ், சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, எக்ஸசைஸ் 8.4, 6th சம். ஓகே, நம்ம இந்த ஆறுன்ற சம்மை டினோட் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன். எல்லாமே 5 mark சம். ஓகே, இந்த ஆறுன்னு வந்துட்டால் அடிஷன் தியரம்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணி செய்யணும். அடிஷன் தியரம் அப்படின்றது வந்து P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B அப்படின்னு சொல்லி மைண்டில் வச்சுக்கிறணும். இந்த ஆறுன்ற சம்மு ஃபுல்லாக இதை வச்சு செய்யணும். சரிங்களா, 2 இதுனா 3னா A யூனியன் B யூனியன் Cன்னு வரும். அது பெருசாக ஒரு ஈவெண்ட்டு. சரி, 2 dice are rolled அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ எஸ்ன்னு எழுதி சாம்பிள் ஸ்பேஸ் எழுதையில் 2 diceக்குள்ளே எழுதிடு. 1,1, அடுத்து என்ன வரும், 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6. இதே மாதிரி எழுதணும் வரிசையாக. எழுத விடக்கூடாது. 2,1, 2,2 எரிச்ச விடக்கூடாது. 2,2, 2,3,
2,4, 2,5, 2,6. அடுத்து என்ன வந்துடும்? 3,1, 3,2, 3,3, 3,4, 3,5, 3,6. அடுத்து என்ன வந்துட்டா? 4,1, 4,2, 4,3, 4,4, 4,5, 4,6. அடுத்து 5,1, 5,2 என்ன பார்த்துக்கோ, 5,3, 5,4, 5,5, 5,5, அடுத்து 5,6, அடுத்து 6,1, 6,2, 6,3, 6,4, 6,5, 6,6. க்ளோஸ் பண்ணிக்க. n(s) அப்படின்றது 36. இது எழுதிட்டாலே 1 மார்க் கிவன் கொடுத்துருவாங்க அவங்க. ஏன்னா 2 டைஸை வந்து ரோல்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு இதை எழுதிரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். 6க்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ. இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் என் ஈவன் நம்பர் ஃபஸ்ட்டு டைன்னு இருக்குது. முதல் பகடைகள் இரட்டை எண்கள் அப்படின்னு அர்த்தம். இது இப்படி ஒரு நம்பர் எழுதி இப்படி எழுதுகிறோம்ல 1,2 அப்படின்ட்டு, இது வந்து ஃபஸ்ட்டு டை. இது ஃபஸ்ட்டு டை. இது எத்தனாவது டை? அடுத்த டை. இது ரெண்டையும் சேர்த்து தான் அப்படி எழுதுறது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு டையில் இதில் ஃபுல்லாக ஈவன் நம்பர் வரணுமா? அப்போ எந்தெந்த ரோ வரும்? இந்த ரோ வரும். இந்த 2, இதில் 2, இந்த ஃபஸ்ட்டு 2 2 2 2 இருப்பார், இந்த ரோ வரும். அதே மாதிரி இந்த 4 ரோ வரும். அடுத்து என்ன வந்துடும்? 6th ரோ வரும். சரியா சொல்கிறது? அப்போ நம்ம அது 3 எடுத்து எழுதி தான் இங்கே கொண்டு வரணும். நீ ப்ரெசன்டேஷன் எழுதுறினா ப்ரெசன்டேஷன் பண்ணு. என்ன பண்ணு அப்படின்னா, let A be the event of getting அப்படின்னு எழுதி an even number on the first die அப்படின்னு எழுதணும். கொஸ்டினில் உள்ளே பார்த்து எழுதிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு டை. அப்போ தட் இஸ் அப்படின்னு சொல்கிறோம். n(a) அப்படின்றதுக்கு எழுதுகிறேன். கவுண்டிங்கில் இல்லை எழுதணும். ஏயை என்னது? ஏயை வந்து நம்ம எழுதணும். செட்டு என்ன செட்டு அப்படின்ட்டு அப்போ தான் கவுண்டிங் பண்ண முடியும். செகண்ட் ரோ அந்த 2 இருக்குது பாரு, 2,1. அந்த 2ன்றதான் ஈவன் நம்பர். அடுத்து 2,2, 2,3. ஃபஸ்ட்டு டையில் ஈவன் நம்பர். இந்த ஃபஸ்ட்டு டைனா இதுதான், இதைத்தான் பார்க்கணும். இதுதான் ஈவன் நம்பர். 2,4, 2,5, 2,6. இதே மாதிரி என்ன வரும்? அடுத்து 4,1 வரும், 4,2 வரும், 4,3 வரும், 4,4 வரும், 4,5 வரும், 4,6 வந்துடும். அடுத்து இங்கே என்ன வரும்? 6,1, 6,2. அடுத்து என்ன வரும்? 6,3, 6,4, 6,5, 6,6. அப்போ ரோக்கு வந்து 6 இருக்குது. 3 18. n(a). P(a) is equal to n(a) by n(s). n(a) வந்து 18/36. அடிக்க வேண்டாம் தம்பி, கேன்சல் பண்ண வேணாம், அப்படி இருக்கட்டும். சரி, இப்போ அடுத்து இந்த ஆருக்கு இங்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துக்க. டோட்டல் ஃபேஸ் சம் 8 கொடுத்துருக்கு 2, அதாவது பின்னாடி உள்ளது. லெட் செகண்ட் ஈவெண்ட், லெட் P be the event of getting. Let capital B be the event of getting a total of face sum எவ்வளவு? 8 அப்படின்னு எழுதிக்கோ. சரிங்களா? அப்போ பின்றதை எடுத்துகிட்டு வரணும். 8 வரணும். சம்னா ப்ளஸ் பண்ணுறது. சம்னா என்ன செய்யுது? ப்ளஸ் பண்ணுறது. 2 இதையும் ஆட் பண்ணோம்னா 2 வரும். இது 2 ஆட் பண்ணால் 3 வரும். 2 ஆட் பண்ணால் 4 வரும். இதில் 5 வரும், 6 வரும், 7 வரும். இது மாதிரி பண்ணணும். அப்போ 8 வரணும் அப்படின்னா 2,6 வரும். இது 8 வரும் 2 ஆட் பண்ணோம்னா. அடுத்து என்ன வந்துடும்? 3,5 வரும். இதையும் ஆட் பண்ண என்ன வந்துடும்? 8 வந்துடும். நெக்ஸ்ட்டு என்ன வரும்? 4,4 வரும். 4,4 வரும். நெக்ஸ்ட் என்ன வரும்? 5,3 வரும். நெக்ஸ்ட் என்ன வரும்? 6,2 வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அப்போ என்ன பி என்ன வரும்னு பாரு. 5 டைம்ஸ் வருது. ரைட், 5 1 2 3 4 5.
அப்போ P of B என்ன வரும் பாரு, ப்ராபபிலிட்டி ஆஃப் B N of B by N of S. அப்போ என்னடா தம்பி வரும், 5/36. ஓகே ரைட். இப்போ நான் வந்து செகண்டு கண்டுபிடிச்சிட்டேன், சரிங்களா சொல்கிறது ரைட். இப்போ நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இந்த இப்போ இது கண்டுபிடிச்சிட்டேன், இந்த இருக்குது B கண்டுபிடிச்சிட்டேன், இந்த இருக்குது. இப்போ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கணும். A இன்டர்செக்ஷன் B ரெண்டுக்கும், A செட்டுக்கும் B செட்டுக்கும், இதுதான் ஏன்ற செட்டு, இதுதான் பின்ற செட்டு. ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன்னா காமன் இருக்கான்னு பாரு. 2,6 இருக்குது, 2,6. அடுத்து என்ன இருக்குன்னு பாரு, 4,4 இருக்குது. அதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது பாரு. காமன் தானே, இன்டர்செக்ஷன்னா காமன், இதுலேயும் இருக்கணும் இதுலேயும் இருக்கணும். அடுத்து என்ன இருக்குது பாரு, 6,2 இருக்குது. இந்த 6,2. அப்போ 3 செட் இருக்குது இதில். செட் ப்ராக்கெட் க்ளோஸ்ட். N ஆஃப் A இன்டர்செக்ஷன் B அப்படின்னு நம்பர் ஆஃப் எலமெண்ட் 3, சரிங்களா. இதுக்கு ப்ராபபிலிட்டி P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு N ஆஃப் A இன்டர்செக்ஷன் B பை N ஆஃப் S. எப்படி வந்து P ஆஃப் Aனா இங்கே A எழுதுகிறோமோ, N ஆஃப் A பை N ஆஃப் Sன்னு எழுதுகிறோமோ, சரியா. அதே மாதிரி P ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bனா நினைப்பில் என்ன இருக்கணும், A இன்டர்செக்ஷன் B இருக்கணும். P ஆஃப் B இருந்தால் என்ன இருக்கணும், N ஆஃப் Bன்னு இருக்கணும், சரிங்களா சொல்கிறது ரைட். அப்போ இங்கே எழுதையில் N ஆஃப் A இன்டர்செக்ஷன் B 3, N ஆஃப் S வந்து என்ன இருக்குது 18, அவ்வளோதான். இப்போ ஆர்ன்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தா, இந்த ஆர் கொடுத்துருந்தா நீ இந்த தியரத்தை போட்டு தான் ஆகணும். இது அடிஷன் தியரம், அடிஷன் தியரம் இதுக்கு பேர். இதை எழுதி நீ கணக்கு கொண்டு வரணும். இதுக்கு அடுத்து ஃபர்தராக ஈக்குவல் டு P ஆஃப் A வந்து 18/36, P ஆஃப் B வந்து 5/36, நெக்ஸ்ட்டு -3/18 அப்படின்னு அர்த்தம். சாரி 36ரா, எல்லாத்துக்குமே என்ன பேச ஒன்று தானே, அதுக்கு மட்டும் எப்படி மாறும், மாற்றிட்டேன் பாரு. 36 தான், 36 எதுக்கும் அடிக்க வேண்டாம். ஏன்னா டினாமினேட்டர் 1 ஆயிரம், காமனாக எடுத்துடலாம் 36 அப்படின்ட்டு. எடுத்துட்டோம்னா 18 + 5 -3 23. அப்போ 20/36 அடித்தோம்னா எது அடிக்கலாம், 5 4s are 20, 9 9 4s are என்ன வரும் 36 அப்படின்னு அர்த்தம். 5 4s are 20, 9 4s are 36. அப்போ ஆன்சர் என்னது 5/9. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக படிச்சுக்கா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் சொல்லிட்டேன், பார்த்துக்கா. இந்த மாதிரி ஆறுன்ற சம்மு ஈஸியான சம்மு. ஆறுன்னு சம் வந்துட்டாலே நம்ம இந்த அடிஷன் தியரத்தை அப்ளை பண்ணி தான் செய்யணும், அப்ளை பண்ணி தான் செய்யணும். இதுக்கு பேர் அடிஷன் தியரம், அடிஷன் தியரம். நாற்று வச்சுக்கோ, ப்ரீஃப் ஆலியர்னால் எழுதிக்கோ. ஓகே, அப்போ 2 டைஸ் ரோல்டு பண்ணுறோம். அதில் வந்து இந்த ஆறுக்கு முன்னாடி என்ன இருக்குது ரீட் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு டேயில் ஈவன் நம்பர் கேட்டிருக்கான், அதை கலெக்ட் பண்ணி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்கு, ஆறுக்கு இந்த சைடு டோட்டல் சம் வந்து 8ன்னு கொடுத்துருக்கு. அப்போ 2 ஆட் பண்ணோம்னா 8 வரணும். அதுக்குள்ளது பீன்ற ஈவெண்ட்டை வச்சு அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். 2க்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். 6 சொன்னோம்னா இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சி அடிஷன் தியரத்தை அப்ளை பண்ண ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today class 10th maths chapter 8 statistics and probability exercise 8.4 7th sum பார்க்குறோம். ஓகே, ஒரு நன்கு கலைக்கப்பட்ட அந்த சஃபில்டு பேக் அப்படின்னா ஓகே, அதுலேருந்து மொத்தம் 52 கார்டு அப்படின்னு கொடுத்துருக்கு சீட்டு கட்டு கணக்கு. N ஆஃப் S அப்படின்றது 52 அப்படின்னு எடுத்துடணும். N ஆஃப் S வந்து 52. இதை வந்து நம்ம என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும்டா தம்பி, அப்படின்னா தான் படிக்க முடியும். அதுலேருந்து ஒரு கார்டு எடுக்கிறோம். இந்த ஆறுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாரு, அது வந்து என்ன கார்டாக இருக்கணுமா, ரெட் கிங்காக இருக்கணுமா. அப்போ லெட்டு ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் என்னது ஏ ரெட் கிங் அப்படின்னு எழுதிக்கோ. ஆறுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை மட்டும் வாட்சிப்பார். ரெட் கிங் அப்படின்னு சொல்லல, N ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லல, 2 இருக்கும் கிங்கு ரெட்டில். ஒன்று டைமண்ட் ஒரு கிங் ஒன்று இருக்கும், ஆர்டினில் ஒன்று இருக்கும். அப்போ P ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம்னா N ஆஃப் ஏ பை N ஆஃப் S. அப்போ என்ன வந்துடும் 2/52. இவ்வளோதான். அடுத்து இங்கிட்டு பிளாக் கியூன். அப்போ லெட்டு பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங்
event of getting a black queen, ராணி, கருப்பு ராணி அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்போ என்ன பி அப்படின்னு சொல்லல, க்யூன்னு வந்து 4 க்யூன் இருக்கும் ஆக்சுவலாக. அதில் சிவப்பில் 2, கருப்பில் 2. அப்போ கருப்பு கேட்டிருக்கனால 2. அப்போ பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். ப்ராபபிலிட்டி எல்லாத்துக்கும் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ரைட்டு. அப்போ என்ன வந்துடும், 2/52. இது ஒரு ஆன்சர். சரி, ஆறுன்னு வந்துட்டாலே உன்ட்டு சொன்னல இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் வருமா அப்படின்னு பார்க்கணும். இது வந்து ரெட் கார்டு, இது பிளாக் கார்டு, ரெண்டும் கலரே வேறு. அப்புறம் எப்படி கிடைக்கும்? ரெண்டும் காமனாக சொல்லியிருக்கு. ரெட் கார்டு, இது பிளாக் கார்டு, அதுவும் கிங்கு, இது என்னது க்யூனு. அப்போ எப்படி காமனாக கிடைக்கும்? கிடைக்காது. அப்போ ஏ அண்டு பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவாங்க. ஏ அண்டு பி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கொன்று விளக்கிய சார்புன்னு தமிழில் சொல்லுவாங்க. அதாவது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிடணும். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதணும், 0 அப்படின்னு எழுதணும். இந்த சென்டென்ஸ் எழுதுறதுனா பரவாயில்ல, விட்டுரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ இதை மட்டும் எழுது. தட் இஸ், அதாவது சும்மா எழுதுகிறேன். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் அடிஷன் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். ஆர்னு வந்துட்டாலே அடிஷன் தியரம் தான். பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ என்னது, பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ பி ஆஃப் ஏ அப்படின்றது வந்து 2/52 ப்ளஸ் பி ஆஃப் பின்றது வந்து 2/52. இது வந்து 0. அப்போ 52 காமனாக எடுத்துட்டோம்னா மேலே 2 ஆட் பண்ணோம், 4. போதையா 1 4s are 4, 1 4s are 4, மிச்சம் 12, 3 4s are 12, 1 என்னது 13. இதுதான் இதுக்குள்ள ஆன்சர். ஓகே, கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today class 10th max chapter 8 statistics and probability exercise 8.4 9th sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 3 காயின்ஸ் வந்து அன்பயஸ்டு காயின்ஸ் வந்து டாஸ் பண்ணியிருக்கு ஒரு தடவை. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எழுதையில் 3 காயின்ஸை டாஸ் பண்ணோம்னா என்னென்ன விழுகும் அப்படின்னு நம்ம எழுதணும். இது எழுதையில் சிம்பிளாக எழுது. ஃபஸ்ட்டு 2 காயின்ஸுக்குள்ளதை எழுதிடு. ஹச்சு எழுது, அப்படி தான் சிம்பிளாக எழுதுறக்காண்டி எழுதுகிறேன். ஹச்டி டிஹெச் டிடி அப்படின்னு எழுதிட்டு கீழே ஒன்ஸ் அதே மாதிரி எழுதிக்கடா தம்பி. ஹச்ஹெச் ஹச்டி டிஹெச் டிடின்னு எழுதிட்டு மேலே ஃபுல்லாக ஹச்சு சேர்த்துரு, கீழே ஃபுல்லாக டி சேர்த்துரு. மேலே ஃபுல்லாக ஹச்சு சேர்த்துட்டு கீழே ஃபுல்லாக என்ன சேர்த்துடணும், டி சேர்க்கணும். அது ரூலு, வேற ஒன்றும் இல்லை. ஈஸியாக நம்ம இது பண்ணுறக்காண்டி. நீ வாட்டில் ஹச்சு டிடின்னு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சரி வராது. அதுக்காண்டி சொல்கிறேன். 2க்குள்ளதை எழுதிட்டு மேலே ஃபுல்லாக ஹச்சு சேரு, கீழே ஃபுல்லாக என்ன சேர்த்துக்க, டிஏ சேர்த்துக்க. அவ்வளோதான். இப்போ வந்துடும். என்ஆஃப்எஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 வரும். என்ஆஃப்எஸ் என்ன வந்துடும், 8 வந்துடும். ரைட்டு. இப்போ அது 6க்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் 6க்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அடிஷன் தியரத்தை அப்ளை பண்ணணும். 6ன்னு வந்துட்டாலே அடிஷன் தியரம் தான், மறந்து விடாதே. ஓகே, குட். அட்மோஸ்ட் 2 டைல் ஒன்று எனக்கு சொல்லிட்டேன் அவன்கிட்ட. அட்மோஸ்ட் அதிகபட்சம் 2 அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ அது கீழே என்ன இருக்கும், 1 இருக்கும், 0 இருக்கும். அதுதான் என் அர்த்தம். அப்போ பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. லெட்டு, ஏன்னா இந்த மாதிரி கணக்கு மிஸ்டேக் ஆயிரும். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் என்னது அட்மோஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 டெய்ல்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதிகபட்சம் 2 பூக்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏன்னு எழுதணும் அப்படின்னா தம்பி அதிகபட்சம் 2 பூடா. அப்போ பூ இல்லாமல் ஒன்றுனா எல்லாமே என்ன விழுகும், தலை விழுகும். அடுத்து 1 பூ உள்ளது, 2 பூ உள்ளதுன்னு எழுதலாம்ல. அப்போ அதை எடுத்து எழுதலாம். ஹச்டிஹெச் சாம்பிள் ஸ்பேஸில் பார்த்துக்கோ, மேலே இருக்குல்ல, அதில் பார்த்து தான் எழுதுகிறேன். இதை எழுதலாம் செகண்ட் உள்ளதை. அடுத்து டிஹெச்ஹெச்சும் எழுதலாம்ல. ஏன் எழுதலாம்னா 1 பூ தானே அது. டிஹெச்ஹெச்சுன்றதையும் என்ன செய்யலாம், எழுதலாம். எங்கே இருக்குது இந்த உனக்கு வந்து
இதையும் எழுதலாம், இதையும் எழுதலாம், இதுலேயும் ஒரு 2 பூ இருக்குது எழுதலாம், இதில் ஒரு பூ இருக்குது எழுதலாம், இதில் 2 பூ இருக்குது எழுதலாம், இதில் 2 பூ இருக்குது எழுதலாம். இதை மட்டும் என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. ஏன்னா நமக்கு அதிகபட்சம் எத்தனை பூ, 2 பூ தான். அப்போ 0 பூ, 1 பூ, 2 பூ. 0 பூனா அக்காண்டி 0 பூன்னு எழுத முடியாது, அதில் எல்லாமே தலை விழுந்துருக்குன்னு அர்த்தம். அதை தான் எடுத்து எழுதிருக்கேன். அப்போ லாஸ்ட் ஒன்றை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு காய் பண்ணிடு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் முடிச்சுக்கலாம். THH, TTH, அடுத்து என்னடா தம்பி, HT, அடுத்து HTT, குட். அடுத்து THT, வெரி குட். அவ்வளோதான்டா தம்பி. இது வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி தெரியுது, பார்த்து போட்டுக்க. ரைட். NA அந்த ஒன்று மட்டும் தான் விட்டு எழுதணும். அப்போ எத்தனை வந்துடும், 7 வந்துடும். அப்போ PA எழுதினோம்னா NA பை என்ன வந்துடும், NS வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். அப்போ 7 பை என்ன வந்துடும், 8. அடுத்து லெட் BB த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங், BB த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங். சரிங்களா? என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், அட்லீஸ்ட் 2 ஹெட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அட்லீஸ்ட் 2 ஹெட்டுன்னு கொடுத்துருக்கு. குறைஞ்சபட்சம் 2 அப்படின்னா, அட்லீஸ்ட் 2 அப்படின்னா 2வும் 2க்கு மேலேயும் 3. சரியா? அட்லீஸ்ட் என்னது 2 அப்படின்னா 2க்கும் 2க்கு மேலேயும் சொல்லணும். குறைஞ்சபட்சம் 2 ஹெட்டு, அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருக்கு. 2 ஹெட்டு அப்படின்னா 2 ஹெட்டு எழுதலாம், 3 ஹெட்டு எழுதலாம். அப்போ 2 ஹெட் அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ்னு எழுதிக்கேன். அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ் அப்படின்னு எழுதிக்க. 2 ஹெட்ஸ். ரைட். இப்போ நான் எழுதையில் பார்த்து எழுதிக்கோ. B ஈக்குவல் டு, பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதணும். 2 ஹெட் எழுதணும், 3 ஹெட் எழுதணும். 2 ஹெட்டு 3 ஹெட்டுனா ஃபஸ்ட்டில் உள்ளதை எழுதிடலாம்ல, ஹச் எல்லாமே இதில் தான் பார்த்து எழுதணும். சாம்பிள் ஸ்பேஸில் தான் பார்த்து நீ எழுதணும். அதை பார்த்துக்கோ, வேறு எங்கிட்டையும் கண்ணங்கண்டுக்கிட்டு கொண்டு போயிடாத. இந்த சாம்பிள் ஸ்பேஸில் இதில் தான் எல்லாத்தையுமே நீ பார்த்து எழுதணும், இந்த கேட்டுக்கு ஈவெண்ட்டு ஃபுல்லாக. அப்போ 2 ஹெச் எழுதலாம் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து எழுதலாம் HTH எழுதிடலாம். அடுத்து THH எழுதலாம் 2 ஹெச்னால. அடுத்து TTH எழுத முடியாது, அது 1 ஹெச் அப்படின்றனால. அடுத்து HHT எழுதலாம் 2 ஹெச் அப்படின்றனால. அடுத்து HTT எழுத முடியாது, இதுவும் எழுத முடியாது, இதுவும் எழுத முடியாது. அவ்வளோதான். 2 ஹெச் 3 ஹெச் எழுதலாம். அதுதான் அப்படி எழுதி பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது. இந்த எழுதியிருக்கேன் பற்றியா, இப்படி எழுதிக்கிட்டீங்கன்னா உனக்கு ஐடியா கிடைக்கும். 2, 2க்கு மேலே 3. அப்போ 0 வரக்கூடாது, 1 வரக்கூடாது, அப்படி அர்த்தம். அப்போ NB குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கோ, டிஸ்கஸ் பண்ணு பசங்களோட, இல்லைன்னா சார்கள்ட்ட கேளு. எத்தனை இருக்குது, 1 2 3 4 4 இருக்குது. அப்போ P(B) ஈக்குவல் டு NB பை NS. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், NS, வெரி குட். அப்போ NB வந்து 4 பை 8 அப்படின்னு அர்த்தம். இப்போ A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கண்டா தம்பி. 2ல் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்து, செட் லாங்குவேஜ் தான். 2ல் என்ன கவனிச்சு பாரு, இந்த இது இருக்குது, HHH இருக்குது, இங்கேயும் HHH இருக்குது. ரைட்டு. அடுத்து என்னடா இருக்குது, HHTH இருக்குது, HDH இருக்குது, THH இருக்குது, THH இருக்குது, 3மே இருக்குது. HHT இருக்குது, HHT இருக்குது. அப்போ இதில் உள்ள எல்லாமே அதில் இருக்குது. அப்போ நான் எழுதுகிறேன் HH 3H, HTH அப்படின்னு இருக்குது. அடுத்து THHன்னு இருக்குது. காமனாக எடுத்து எழுதுகிறேன், அவ்வளோ. 2லையும் பார்த்து 2 செட்டையும் கம்பேர் பண்ணி, செட் லாங்குவேஜில் படிப்போம்ல, காமன்னா இன்டர்செக்ஷன் தான், இந்த இன்டர்செக்ஷனை பார்த்து எழுதுகிறேன். இது கவுண்டிங் எழுதியில் மட்டும்தான் NOFன்னு போடணும். கவுண்டிங் பண்ண எழுதான். எத்தனை இருக்குது, 4. அப்போ P(A) இன்டர்செக்ஷன் B எழுதையில் N(A) இன்டர்செக்ஷன் B பை N(S) அப்படின்னு அர்த்தம். N(S) அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கும் 4/8 தான். இப்போ அடிஷன் தியரம் நீ அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஆறுன்ற சம்மு ஃபுல்லாக P(A) யூனியன் B is equal to P(A) ப்ளஸ் P(B) மைனஸ் P(A) இன்டர்செக்ஷன் B. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று 7/8, செகண்ட் ஒன் 4/8, தேர்ட் ஒன் 4/8. இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா ஆன்சர் மிச்சம் என்ன இருக்குது, 7/8. ஓகே, குட் சம். நான் ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. அட்லீஸ்ட்னா என்ன, அட்மோஸ்ட்னா என்ன. அட்மோஸ்ட்ன்றது அதிகபட்சம் ஹைட்டாக நிற்கிது, அவள் கீழே தான் பார்க்கணும். 0 1 2 அப்படின்னு. அட்லீஸ்ட் அப்படின்னு கீழே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ கீழேருந்து மேலே பார்க்கணும். 2 2க்கு மேலே 3 வரைக்கும் தான் ஹெட் விடுவோம். சரியா சொல்கிறது? ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், I am MRK. Today
கிளாஸ் 10th மேக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. யூனிட் எக்ஸசைஸில் உள்ள சம் ஒன்று 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சம், அதையும் சேர்த்து ஒன்று சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, அதில் வாட்சி பாரு என்ன சொல்லியிருக்கேன். இஃப் 2 டைஸ் வந்து ரோல்டு அப்படின்னு கொடுத்துருக்கு. 2 டைஸு ஆர் ரோல்டு, தென் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ வந்து 6 பெருக்கணும்னா 6 அப்படின்னு சொல்கிறான். அதே 76ன்ற கணக்கு 5 மார்க்ஸ் சம்னா பொறுமையாக இது பண்ணிக்க. டிஃபரன்ஸ் ஃபேஸ் வேல்யூ என்ன சொல்லியிருக்கான், 5 சொல்லியிருக்கான். டிஃபரன்ஸ்னால் மைனஸு, அது எவ்வளோ 5 இது மைனஸு, இது ப்ராடக்ட்டு. ஆனால் இது என்ன சொல்லியிருக்கு, 2 டைஸ் அப்படின்னு சொல்கிறனால எஸ் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் எழுதையில் 1,1 அந்த இதை எழுதணும்டா தம்பி, கண்டிப்பாக எழுதித்தான். 1,2 1,3 அதை எழுதிருங்க. என்ன 1,3 1,4 இப்படி வரிசையாக எழுதி கடைசியில் என்ன வந்துடணும், 6,6 வரைக்கும் வரணும். 6,6 எழுதுவோம்ல மொத்தமாக, அது மாதிரி எழுதிடு. நான் எழுதாமல் இருக்கேன், நீ எழுதாம விட்டுறாத. சிம்பிளாக சொல்கிறேன், எழுதித்தான் ஆகணும் கட்டாயம். என்ஆஃப்எஸ் வந்து 36. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஏன்ற ஈவெண்ட் எடுத்துக்கிறோம். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங், லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப், லெட் ஈடா தம்பி இது, லெட் A be the event of getting, let A be the event of getting என்னது, product of face value, product of face value, product of face value, product of face value என்னடா தம்பி 6 ஆண்டா. சரி, இப்போ மல்டிபிள் பண்ணால் 6 வரணும். ஃபஸ்ட் ரோவில் வந்து 6 ஆர் 6ன்னு வந்துடும்ல, அதை எடுத்துக்கிறோமா. இமேஜினேஷன் பண்ணுறேன், கற்பனை. 1,6 அதிலேருந்து கலெக்ட் பண்ணுறேன், இந்த எஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிறோம். செகண்டில் என்ன வரும், 2 3 ஆர் 6ன்னு வந்துடுமா. அடுத்து தேர்டில் என்ன வரும், 3 2 ஆர் 6ன்னு வருமா. வேறு என்ன வந்துடும், 6 1 ஆர் 6ன்னு வருமா பாரு. அவ்வளோதான். இப்போ இது என் ஆஃப் ஏ என்ன வந்துடும், 4 டைம்ஸ் வருது. அப்போ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். சரிங்களா. அப்போ என்ன வந்துருச்சு, 4/36. அடிக்க வேண்டாம், இந்த மாதிரி 6ன்ற கணக்குக்கு அடிக்க வேண்டாம். நீ அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணு கணக்கை, சிம்பிளாக இருக்கும். அதுக்காண்டி தான் சொல்கிறது. கடைசி அடிச்சுக்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க மிஸ்ஸு சாரு. சரிங்களா. என்ன ஆஃப் ஏ, ஏன்னா அடிச்சுட்டு திருப்பி எல்சிஎம் எடுத்துக்கிட்டு இருக்குன்றா தம்பி, அதுக்காண்டி சொல்கிறேன். சொல்கிறத செய். ரைட். அடுத்து ஆருக்கு அங்கிட்டுன்னு இருக்குது, டிஃபரன்ஸ் வேல்யூ சொல்லியிருக்கு. லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங், பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டிஃபரன்ஸ் ஃபேஸ் வேல்யூ, டிஃபரன்ஸ் வித்தியாசம் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ என்ன சொல்லியிருக்கு, 5 அப்படின்னு சொல்லியிருக்கு. வித்தியாசம் வந்து 5 அப்படின்னு சொல்லியிருக்கேன். கழிச்சோம்னா ரெண்டையும் செப்பரேட் பண்ணல. இப்போ 1 - 6 அப்படின்னு சொன்னோம்னா 6 - 1 அப்படின்னு சொன்னோம்னா அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது வந்து 5. ஃபஸ்ட்டில் வந்து என்ன வரும், ஃபஸ்ட்டில் கழிக்கையில் என்ன வருது, 1,6 வரையில இந்த 1,6 அங்கே வரும்ல, 1,6 இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா 6 வரும். அடுத்து வந்து 2 வந்து என்ன வரும், 2லேருந்து 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 4 தான் வரும். அடுத்து 3 6 3 3 என்ன வந்து 5 வரணும்ல வித்தியாசம். அப்போ என்ன வந்துருச்சு, 3 3 வராதில்ல உனக்கு, 3 1 3 3 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6. அதே மாதிரி 4 1 4 2 4 3 4 5 அதிலே வராது. அடுத்து என்ன வந்துண்டா, 6,1 வரும்டா. இது 2 தாண்டா வரும் 5க்கு. அப்போ என் ஆஃப் பி வந்து என்ன வந்துடும், செப்பரேட் பண்ணோம்னா இது சாரி கவுண்டிங் எவ்வளவு, 2. அப்போ பி ஆஃப் பி வந்து என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். அப்போ என்ன வந்துருச்சு, 2/36. அப்போ ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஆர்னு வந்துட்டாலே ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சோம்னா ரெண்டுலேயுமே என்ன இருக்குன்னு பாரு, 1,6,1 இருக்கத்தான் செய்யுது. அப்போ 1,6ம் 6,1 இருக்கத்தான் செய்யுது ரெண்டுலேயுமே. அப்போ இதுக்கும் வேல்யூ ஒன்று தான், 2 தான். 2 நம்பர் ஆஃப் டேர்ம் 2. அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சோம்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு வருது. சரிங்களா. அப்போ 2 என்ன வந்துடும், 36. ஓகே. இப்போ அடிஷன் தியரம் போட்டோம்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு
P of A plus P of B minus P of A intersection B. Okay students, என்ன வந்துடும் 4/36 plus 2/36 minus 2/36 ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 4/36 1 4s are 4 1/9 அப்படின்னு வருது, which is required. Thank you. Good morning students, I am MRK. Today நம்ம பார்த்துக்கிட்டுறது class 10th maths chapter 8 statistics and probability. ஓகே, அதில் நம்ம ப்ராபபிலிட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் 8.3. ஓகே, அதில் வந்து 2 கஸ்டமர் 13th சம், 2 கஸ்டமர் வந்து பிரியா அமுதன் அப்படின்ற 2 பேர் ஒரு ஷாப்புக்கு வந்து கடைக்கு வந்து இன்னும் போகிறாங்க. அதுக்கு வந்து என்ன கிழமையில் போகிறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா மண்டே டு சாட்டர்டே. அதை வந்து நான் ஒரு டேபிள்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். மண்டே டு சாட்டர்டே அப்படிங்கிறத எங்களுக்குள்ள டேபிள்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ் மாதிரி. அதாவது இது வந்து அமுதன் போகிற நாட்களை வச்சுக்கிறோம், இது வந்து பிரியா போகிற நாளை வச்சுக்கிறோம். ஆனால் ரெண்டையும் சேர்க்கையில் நான் இப்படி தான் சேர்த்துருக்கேன், இப்படி தான் ஒன்று ஒன்றா பேர் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டில் உள்ளது ஃபுல்லாக பிரியா போன நாட்கள், ரெண்டாவது உள்ளது ஃபுல்லாக என்னது, ரெண்டாவது நாட்கள் ஃபுல்லாக என்னது அமுதன் போன நாட்கள் அப்படின்ற மாதிரி 2 சேர்ந்து போன மாதிரி அப்படி டேஸு. அப்போ இது என்ன ஃபேஸ்ன்னு எழுதுனோம்னா மொத்தமாக வந்து 36 வரும்டா தம்பி. இந்த ஒரு 1 2 3 4 5 6 இதுதான் பார்க்கணும். இதிலிருந்து பார்த்துக்கோ, இதிலிருந்து இது வரைக்கும் தான் பார்க்கணும். இது ரெண்டையும் சேர்த்துடக்கூடாது. எது ரெண்டையும், இது வந்து நான் எழுதுனது, இது நான் எழுதுனது, இதுவும் நான் எழுதுனது. இது வந்து கண்டுபிடிக்கிறக்காண்டி நம்ம மென்ஷன் பண்ணது. இது ரெண்டையும் சேர்த்துடாத. இது உள்ளது மட்டும்தான் ஆன்சரு. அதை எழுதுகிற என் ஆஃப் எஸ் வந்து 36. சேம் டே அப்படின்னு சொல்லல, மண்டே டியூஸ்டே இந்த கார்னரில் இருக்குது பார், இந்த கார்னரில் டயகனலில். அப்போ அதை ஃபுல்லாக கவுண்டிங் பண்ணோம்னா 6 டேஸு. அப்போ P of A வந்து N of A by N of S, N of A by N of S. அப்போ 6 by என்ன வந்துடும் 36, 6/36ன்னு வந்துடும். 6 அடிக்கன்னா அடிச்சுக்க, 6/36 அடிச்சிட்டானா என்ன வந்துடும் 1/6. அடுத்து டிஃப்ரெண்ட் டேஸ்ன்னு கொடுத்துருக்கு, 2 வெவ்வேறு நாட்கள். அப்போ இந்த நாட்களை விட்டுட்டு மற்ற நாட்கள் தானே. அப்போ மொத்தம் 36 நாள் 36 டேஸு, 6 நாள் சேம் டேஸ்ன்னு வந்துருச்சு. நம்ம மிச்சம் வித்தியாசமான நாள் டிஃப்ரென்ஸ் டேஸ்ன்றது இதில் கழிச்சுட்டா வந்துடும்ல. அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை வந்துடும் B 30 வரும், 30. புரியுதா சொல்கிறது? அப்போ P of B வந்து N of B by N of S. சேம் ஒரே நாட்களில் வந்து 6, அதிலேருந்து மொத்த நாட்கள்லேருந்து 6 நாட்களை கழிச்சிட்டோம்னா வித்தியாசமான நாட்கள் டிஃப்ரென்ஸ் டேஸ்ன்னு வந்துடும்ல. வித்தியாசமான நாட்கள் சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்துடும். அப்போ P of B equal to N of B by N of S அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ 30/36 அப்போ என்ன வந்துடும் 5 வருமா? அடுத்து கீழே என்ன வந்துடும் 6 வந்துடும். ஓகே குட். அடுத்து தேர்டு ஒன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாரு. கன்சிக்யூட்டிவ் டேஸ்ன்னு கொடுத்துருக்கு, கன்சிக்யூட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்கு, தொடர்ச்சியான நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது பிரியா வந்து மண்டே போச்சுன்னா மண்டே போனால் அவங்க வந்து டியூஸ்டே வர்ற மாதிரி கன்சிக்யூட்டிவாக தொடர்ச்சியாக இந்த மாதிரி மண்டே டியூஸ்டே அதே மாதிரி என்ன வரும் இந்த நாட்டில் வரும். அடுத்த அவங்க யார் மண்டே டியூஸ்டே அதே மாதிரி என்ன வரும், ரெண்டும் தொடர்ச்சியான நாட்கள் என்னென்ன இருக்குன்னு பாரு. மண்டே டியூஸ்டே வரும் அப்படியே தொடர்ச்சியாக. அடுத்து டியூஸ்டே மண்டே வரும், மாற்றி போட்டுக்கலாம்ல. சேம் நாட்களை தவிர மற்ற 2 நாட்கள், அதாவது 1,2ன்னு எழுதணும்னா 2,1ன்னு எழுதலாம்ல, அது மாதிரி. அதுக்கடுத்து 2,3ன்னு எழுதுனா தொடர்ச்சியானது. அடுத்து 3,2ன்னு எழுதலாம்ல, அது மாதிரி. அடுத்து 4,2ன்னு எழுதுனா அடுத்து என்ன எழுதலாம் 2,4ன்னு எழுதலாம். அடுத்து 5,2ன்னு எழுதுனா என்ன எழுதலாம் 2,5ன்னு எழுதலாம். இந்த மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணி செய்யலாம். சரியா? 6,6 2 டேஸ் ரோல்டு பண்ணுவோம்ல, அது மாதிரி 6,1ன்னு எழுதிக்கலாம், 1,6ன்னு எழுதிக்கலாம். தெரியா சொல்கிறது? அப்போ எத்தனை வருது பாரு. இதுதான் இப்போ வந்து மண்டே டியூஸ்டேன்னு அர்த்தம், டியூஸ்டே மண்டேன்னு அர்த்தம், 2 பேரும். சரி, அடுத்தடுத்த நாட்கள் போகிறது கன்சிக்யூட்டிவ் டேஸ்னால் 2மே பாசிபிலிட்டி தான். ஃபஸ்ட் நாள் அமுதம் போனால் பிரியா போச்சுன்னா 2வது அமுதம் போகிற மாதிரி டியூஸ்டே. இவங்க 2வது நாள் போனால் இவங்க ஃபஸ்ட் நாள் போகிற மாதிரி, 2மே கன்சிக்யூட்டிவ் டே தான். அதனால் 2மே பாசிபிலிட்டி தான். அப்போ 2 4 6 8 10 வருதுடா தம்பி. அப்போ N of C வந்து 10 வருது. அப்போ P of C வந்து N of C by N of S. அப்போ N of C by N of Sனா 10/36 அப்படின்னு வருது. 5 2s are 10, 12s என்ன வரும் 18 2s are 55/18 அப்படின்னு வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.
இது புரியுதான்னு பார்த்துக்கோ. உனக்கு கன்சிக்யூட்டிவ் டேஸ்ன்ற நம்பரில் போட்டு சொல்லியிருக்கேன். இதில் போட்டால் ஒரு மாதிரியாக தெரியும் அப்படின்றனால நம்பரில் சொன்னால் உனக்கு புரியுன்றனால புரிய சொல்லியிருக்கேன். 1க்கு அடுத்து 2 வரும்ல, தொடர்ச்சியானது. 2க்கு அடுத்து 3 வரும், 3க்கு அடுத்து 4 வரும். அதே மாதிரி கன்சிக்யூட்டிவ் இங்கே மாற்றி போட்டுக்கலாம். ஏன்னா 2 பேர்னால மாற்றி வருவாங்க. அது மாதிரி மண்டே டியூஸ்டே, டியூஸ்டே மண்டே, அந்த மாதிரி இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறோம். 6,6 தானே இது 36. அதனால் நம்பர்ஸில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மென்டலி நீ கரெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும் உனக்கு. வேறு ஒன்றும் நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரிங்களா சொல்கிறது? ஓகே, தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today class 10th Maths chapter 8 statistics and probability exercise 8.4 12th sum. இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது, அதை சரி பண்ணிடுவோம். சரிங்களா? ரைட். இதில் ஒரு காயின் வந்து 3 times வந்து டாஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு காயினை 3 times டாஸ் பண்ணுறதும் 3 காயினை 1 time டாஸ் பண்ணுறதும் ஒன்று தான். அதோடைய சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். கூறுவெளி அப்படின்றது என்னென்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பாசிபிலிட்டி எஸ்ன்னு எழுதியிருக்கேன். அது என்ஆஃப்எஸ் வந்து 8. அடுத்து ஆர் அப்படின்றதுக்கு முன்னாடி எக்ஸாக்ட்லி 2 headsன்னு கேட்டிருக்கு. இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கு? எக்ஸாக்ட்லி 2 heads அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ எக்ஸாக்ட்லி 2 heads அப்படின்னா கரெக்டாக சரியாக 2 தலைகள்னு சொல்லி எடுத்து எழுதி அதிலிருந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சா 3/8 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட்டு பி ஆருக்கு அங்கிட்டு உள்ளது அட்லீஸ்ட் 1 tail அப்படின்னு சொல்லியிருக்கு. அட்லீஸ்ட் 1 tail. அட்லீஸ்ட் 1 tail அப்படின்னா 1க்கு மேலேன்னு அர்த்தம். 2 வரலாம், 3 வரலாம். 2 வரலாம், 3 வரலாம். அப்போ ஒரு டெய்ல் எழுதிட்டு 2 tail எழுதிட்டு 3 tail எழுதியிருக்கேன். சரிங்களா? ரைட். அதனுடைய ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு சி அப்படின்றது கடைசி ஈவெண்ட்டு 2 consecutive heads அப்படின்னால ஃபஸ்ட்டு ட்ரிபிள் ஹெச் அதை எழுதணும். 2 consecutive tails, அதுவும் தொடர்ச்சியாக இருக்குல்ல 2, அதனால். அடுத்து என்ன இருக்குன்னு பாரு, டிஹெச்ஹெச் இருக்குது. டிஹெச்ஹெச் அப்படின்ட்டு இருக்குது 2. அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஹெச்ஹெச்டி அப்படின்ட்டு இருக்குது. அதுவும் கன்சிக்யூட்டிவ் தொடர்ச்சியான 2 தலைகள். அப்போ இதுக்கு உள்ள நம்பர் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா 3 வந்துடும். அப்போ அதுக்குள்ள ப்ராபபிலிட்டி பார்த்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம எழுதணும். இங்கே 3 வரும், இங்கே 3/8 அப்படின்னு அர்த்தம். அடுத்து பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கல. ஏ இன்டர்செக்ஷன் பி நோ சேஞ்சு. பட்டு பி இன்டர்செக்ஷன் சி சேஞ்ச் ஆகும். பிக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கையில் என்ன இருக்குது? ட்ரிபிள் ஹெச் வரலை. ஹச் என்னது 2 தானே வருது. டிஹெச்ஹெச் வருது, அதுவும் வருது. அப்போ இங்கே எழுதுகிறேன் டிஹெச்ஹெச் ஹெச்ஹெச்டி, இது 2 தான். ஓகே, குட். அப்போ 2 2 தான். அப்போ இதுக்கும் ப்ராபபிலிட்டி 2/8 தான். சரிங்களா? அடுத்து சி இன்டர்செக்ஷன் ஏ, இதுக்கும் இதுக்கும் அதே மாதிரி அதுக்கு 2 தான் வருது. நோ சேஞ்ச் ஆகலை ஒன்று. டிஹெச்ஹெச் ஹெச்ஹெச்டி. ஓகே, குட். அப்போ இதுக்கும் என்ன தான் வந்துருச்சு? 2 தான் வருது நம்பர் ஆஃப் இது. அப்போ ப்ராபபிலிட்டி பார்க்கையில் சி இன்டர்செக்ஷன் ஏ வந்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது சி இன்டர்செக்ஷன் ஏ பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு அர்த்தம். சாம்பிள் ஸ்பேஸு ஈக்குவல் டு 2/8. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு காமனாக 3க்குமே உள்ளது. ஏ பி சிக்கு உள்ளது. அப்போ நல்லா கவனித்து பாரு, 3ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பார்த்துட்டு எழுது. டிஹெச்ஹெச் இருக்குது, ஹெச்ஹெச்டி இருக்குது. அப்போ அதை எழுதுகிறேன். டிஹெச்ஹெச் ஹெச்ஹெச்டி. அப்போ இதுலேயும் எத்தனை தான் வருது? 2. அப்போ இதுக்கும் என்ன வந்துருச்சு? 2/8. ஓகே, குட். இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். பி ஆஃப் ஏக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு? 3/8. குட். நெக்ஸ்ட் ஒன் பி ஆஃப் பி 7/8. பி ஆஃப் சி 3/8. P of A intersection B minus 3/8 minus intersection C, B intersection C 2/8, C intersection A 2/8. Next one plus 3க்குமே உள்ள intersection plus 2/8. Okay, good. Plus 2/8 இதையும் கேன்சல் பண்ணிடலாம். plus 3/8 இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னு பாரு. 8 ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா காமனாக 3 plus 7 -2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அப்போ என்ன வந்துருச்சு? 10 - 2 8/8ன்னு வருது. அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிரும்? 1 அப்படின்னு அர்த்தம். கேன்சல் பண்ணிட்டா 1, which is required equation. Thank you.